வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 108 திவ்ய தேசங்கள் பத்தி தாங்க சொல்ல போறேன். திருமால் வீற்றிருக்கும் 108 திருத்தலங்களும் 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு தடவை பிரம்மதேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, பெருமாள் கிட்ட போய் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நீங்கள் வேற எங்கெல்லாம் வாசம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு பெருமாள் சதம்போ அம்பதா மாணி சப்தச்ச அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சதம் அப்படின்னா 100, சப்தச்ச அப்படின்னு சொன்னா 7. இதன்படி வைகுண்டம் தவிர 107 இடங்கள்ல திருமால் வாசம் செய்யறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த திவ்ய தேசங்கள் எல்லாத்தையுமே தங்களுடைய பாடல்களால ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, 108 திவ்ய தேசங்களும் எங்க இருக்கு அப்படின்னு பாடியிருக்காருங்க. இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, திவ்ய தேசங்கள் சோழ நாட்டுல 40 இருக்குங்க, பாண்டிய நாட்டுல 18 இருக்கு, மலை நாட்டுல 13, நடுநாட்டுல 2, தொண்டை நாட்டுல 22 இருக்குங்க, வடநாட்டுல 12, திருநாடு அதாவது வைகுண்டத்துல 1மாக மொத்தத்துல 108 திவ்ய தேசங்களும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத இவர் ரொம்ப அழகா பாடியிருக்காரு. இந்த 108 திவ்ய தேசங்கள்ல பெருமாள் 60 திவ்ய தேசங்கள்ல நின்ற கோலத்திலையும், 27 திவ்ய தேசங்கள்ல கிடந்த கோலத்திலையும், 21 திவ்ய தேசங்கள்ல இருந்த கோலத்திலையும் அருள் பாலிக்கிறாருங்க. இப்போ உங்களுக்கு 108 திவ்ய தேசங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதும், எந்தெந்த கோலத்துல பெருமாள் இந்த திவ்ய தேசங்கள்ல அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சிருக்கும். மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.